மாண்புமிகு உறுப்பினர் ரூபியார் மனோகரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சருடைய பதிலுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதுபோல பனை மரத்திலிருந்து பனங்கள் இயற்கையாக கிடைக்கிறது. அதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. அதனை பனம் பால் என்றும் கூறுவார்கள். அதில் சிறிது சுண்ணாம்பு சேர்த்தால் பதநீர் கிடைக்கும். தற்போது கள் இறக்குவது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் விற்பனை செய்யப்படுது, பனங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. பனங்களானது உடலுக்கு எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காது, மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. பனங்களுக்கு அரசு விதித்துள்ள தடையை நீக்கி பனை தொழிலாளர்களிருந்து பனங்கள்ளையும் பதநீரையும் அரசே கொள்முதல் செய்து ஆவின் பால் விற்பனை நிலையம் போன்று பனங்களுக்கும் பதநீருக்கும் அரசு விற்பனை நிலையம் அமைத்தால் பனை தொழிலாளர்கள் நிறைந்து வாழும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, குமரி மாவட்டங்களின் மக்களின் வாழ்க்கை தரம் உயரும். அதனால் பனங்கள் மீதான தடையை அரசு நீக்க முன்வருவா என்பதை மாண்புமிகு அமைச்சரவை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு காலத்தில் இந்த பனங்கள், தென்னங்கள் எல்லாம் மரத்தில் இருந்தே இறக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இதெல்லாம் ப்ரொஹிபிஷன் இல்லாத இதெல்லாம் அந்த டைமில் கல் மட்டும் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அந்த கல்லு கூட என்ன பண்ணுவாங்க, அப்பயே தென்னங்கல் பனங்களில் இறக்கும் போதே அதில் கொஞ்சம் இதை போட்டுட்டா அது கல்லுங்கிறது போதைப் பொருளாக மாறிவிடும் என்பது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கக்கூடாது, தடை செய்யணுங்கிறதாக தான் அந்த இப்போல்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் கிடைக்குது. அதனால் இந்த பனங்கல், தென்னங்கல் இதெல்லாம் பெரும்பாலும் அதை பனையிலிருந்து இறக்கும் போது அது கல்லாகாது, பத நீர் தான். அதான் பத நீர், அதுக்கு அனுமதி வேணும். அதுதான் சொல்றேன், பதநீரை தான். அந்த பதநீரை தான் நான் அதை தான் சொல்ல வரேன். பதநீரை தான் இப்போ அப்பயே அந்த காலத்திலேயே சொல்கிறேன், பதநீரை இறக்கும் போது அதில் கொஞ்சம் கலக்க வேண்டியதை கலந்துட்டா அது கல்லாயிடும். பனங்கல், தென்னங்கல்னு தான் அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் விற்பாங்க. அது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அந்த மாதிரி காலம் ஒன்று உண்டு. அது பதநீர் உருவாக்குவது ரைட்டு. ஆனால் பதநீரை அந்த காலத்திலேயே அப்போல்லாம் ப்ரொஹிபிஷன் இருந்த காலம், அப்பயே அதை கல்லாக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த காலம் உண்டு. ஏன்னா நானே எங்கள் வீட்டில் தென்னை மரம், பனை மரம்லாம் வளர்த்துருந்தவன் நான். அந்த மாதிரி ஒரு காலம்லாம் உண்டு. இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேறு விதமாக அதை பதநீர் என்று சொல்லிவிட்டு பனங்கல்லாக, தென்னங்கல்லாக மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதையும் அந்த பதநீர் தொழில், பதநீர் மட்டும் இறக்குறவங்களுக்கு போலீஸ் எதுவும் கெடுபிடி இல்லாம இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. பதநீர் இறக்குறதுக்கே இப்போ பனங்கல் உரிமையே கேட்குறாரு. உரிமையே இப்போ இல்லை, அது மாதிரி இது பண்ணக்கூடாதுங்கிற உரிமை கிடையாது, அதுதான் கேட்குறாரு. அதற்காக குறிப்பாக பனை மரத்தை பொறுத்தவரையில் பனை பொருட்கள் இணையதளங்கள் வாயிலாகவும் அதே போல் கைபேசி செயலி வாயிலாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. பனைப்பொருளை தயாரிக்கிறதெல்லாம் பனையிலிருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு பனந்தும்பு தூரிகைகள், பனை ஓலை விசிறிகள், பாய்கள், கூடைகள், பனைநார் பொருட்கள் மற்றும் பல்வேறு இயற்கை வண்ணம் பூசப்பட்ட மற்றும் வண்ணம் பூசப்படாத பனையோலை கைவினை பொருட்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் இப்போ அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பதநீரை பொறுத்தவரையில் அது நான் சொன்ன இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி அவங்களும் கேட்குறாங்க, எல்லா இடத்தையும் இருக்குது. முதலமைச்சர் அதையும் பரிசீலித்து வரும் காலங்களில் அது, ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே கேட்குறோம், அதுவும் இதெல்லாம் இதையும் குறைக்கணுங்கிறோம், அதையும் குறைக்கணுங்கிறோம். அந்த மாதிரி குறைக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் பல எழுவது உண்டு. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு முடிவு செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அசோகன். பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் சொன்ன மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி பயணியாக இறக்கும் போது சில நேரம் கல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கல் ஆகிறது நம்ம தப்பு கிடையாது, அது இயற்கையுடைய சீற்றம். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கில் கம்ப்ளீட்டாக சீற்றம் இல்லை, பதநீரை இறக்கி 2 நாள் வச்சுட்டா அது கல்லாயிருது. ஆமாம், இப்போ அதை போலீஸ் கல்லுன்னு முன்னால் கேஸ் போடுவாங்க. இப்போ கள்ளச்சாராயம்னு சொல்லி கேஸ் போட்டு மக்களை ரொம்ப கண்டிக்கிறாங்க. அது அமைச்சர் அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம முதல்வர்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு அந்த தனியாக கேஸை டெவலப் பண்ண சொல்லுங்க. சாராய காய்ச்சல் மாதிரி கேஸ் போடக்கூடாதுன்னு
உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் தலைவர். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நான் முன்பே சொன்னதைப் போல இந்த பதநீர் அதெல்லாம் எப்படி மாறுதுன்னா அவங்களும் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதில் ஒன்றும் சீக்ரெட் கிடையாது. அது கல்லாக நீங்களே சொல்லிட்டீங்க, 2 நாள் வச்சுருந்தா கல்லாக மாறிடுன்ட்டு. அந்த மாதிரி மாறும்போது கிராமங்கள்லாம் அந்த காலத்தில் இந்த ப்ரொஹிபிஷன் இருக்கும்போது இந்த கல் வாங்கி தான் ரொம்ப எல்லோரும் விற்பனையே அதில் தான் நடக்கும். நிறையா இந்த பனை மரம் வச்சுருக்கவங்க, தென்னை மரம் வச்சுருக்கவங்க, தென்னங்கல், பனங்கல் அப்படி சொல்லி தான் வச்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு இதிலலாம் கொஞ்சம் தெரியும். அதனால் சொல்கிற மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு. அதனால் இந்த நீங்கள் சொல்கிற அந்த இல்லை, அவங்களுக்கு என்ன அப்படின்னா போட்டியில் யாராவது ஃபோன் பண்ணி போலீஸ் சொல்லியிருந்தாங்க, பனையேறிட்டு இருக்கவங்க 3 நாள் முழுதும் அந்த தொழில் செய்யணும், போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டா கஷ்டமாக இருக்குது, அதை மீன் பண்ணி அசோகன் சொல்கிறாரு. அதுக்கு மட்டும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு இதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர் பகுதியிலும் இந்த பனை மரங்கள் அதிகமாக வளரக்கூடிய இடம், பனை வளரக்கூடிய இடங்களில் இது போன்ற கோரிக்கைகள் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன. நிச்சயமாக இதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அந்த மாதிரி அதை கைது செய்யப்படுபவர்களை எப்படி என்ன செய்யலாங்கிறதையும் நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அதற்கான தீர்வுகளை விரைவில் எடுப்போம்.